நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்து இணைகின்றார் கவிஞர் லீலாவதி சுந்தரபாண்டியம். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் கதை சொல்லி கவிஞர் லீலாவதி சுந்தரபாண்டியத்திலிருந்து. ஐயா, அம்மா இருவரும் நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைய கவிதை தலைப்பிற்குள் செல்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு, மனிதர்களில் எத்தனை குணங்கள். விண்ணின் நட்சத்திரங்களை கூட எண்ணிவிடலாம், ஆனால் மண்ணின் மனித குணங்களை எண்ண முடியுமா? பணம் இருக்கும் மனிதனுக்கு கொடுக்க குணம் இல்லை, குணம் இருக்கும் மனிதனுக்கு கொடுக்க பணம் இல்லை. இரக்கமற்ற மனிதருக்கு கை கொடுக்க ஆள் இருக்கு, இரக்கமுள்ள மனிதனுக்கு கை கொடுக்க ஆள் இல்லை. ஏழையாய் நின்று வாழ்க்கையை உயர்த்தி விட்டவனை எட்டி நின்று உதைக்கும் குணமுள்ள உலகமடா. உன் அடையாளத்தின் முகவரியை தேடி முயற்சித்தாலும் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கும் குணமுள்ள உலகமடா. மனித குணங்கள் பலவாயினும் ஆங்காங்கே மனித மாணிக்கங்கள் ஒளிரத்தான் செய்யுது. ஜல்லிக்கட்டில் கைகோர்த்த மண்ணின் குணங்கள் இன்றும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது ஓரிரு இடங்களில். குணங்கள் இறந்தாலும் அப்துல் கலாம் போன்ற நல் மனிதர்களின் குணங்கள் இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. நற்குணங்கள் விளைந்து உலகெங்கும் பரவி மனிதம் வாழும் என்பதில் ஐயமில்லை. இடம் சார்கிறேன். கொடுக்கப்பட்ட நல் வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கதை சொல்லி லீலாவதி சுந்தரபாண்டியத்திலிருந்து. நன்றி, வணக்கம். அனைத்து கவிஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், எத்தனை மனிதர்கள், எத்தனை குணங்கள் என்று கவிதை தந்திருந்தார் கவிஞர் கதை சொல்லி லீலாவதி. நன்றி அம்மா. இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.